ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா கிட்ட பொருட்காட்சி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போய் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி கிட்ஸுக்கு தான் நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே செல்ஃபி பாயிண்ட்டு, அப்புறம் கிட்ஸுக்கான போட்டிங், அப்புறம் ஜம்பிங் பால், அப்புறம் கார் ரைடு எல்லாமே இருந்தது. நாங்கள் இதில் வந்து ட்ரெயின் ரைடில் தான் போயிருந்தோம். இது பேரண்ட்ஸும் கிட்ஸ் ரெண்டு பேருமே போகலாம். இந்த ரைடுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. பக்கத்துலேயே ஒரு சர்பத் கடை, பாப்கார்ன், அப்புறம் பஞ்சு மிட்டாய் கடை எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா ஷாப்புமே இருக்கு, ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிட்ஸ் கூட்டு வந்தாலுமே 1000 ருபீஸ் கம்மியாக கொண்டே வர முடியாது. நெக்ஸ்ட் வந்து கொலம்பஸ் ரைடு, அப்புறம் மசாஜ் சேர், அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்பு, ஜிகர்தண்டா ஷாப்பு, அப்புறம் டிராகன் ரைடு, அப்புறம் கிட்ஸுக்காக ஜம்பிங் ரிங்கு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா பொருட்காட்சியிலும் இருக்கிற அப்பளம், பஜ்ஜி, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே 100 ருபீஸ்க்கு மேலே தான். இங்கே வந்து எல்லா ரைடுக்குமே தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸே 30 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இங்கே பெரிய ராட்டினம் போட்டிருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. லைட்டிங்கும் சூப்பராக இருந்தது. ராட்டினத்தில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் அப்படியே கிட்ஸ் பால் அப்படிங்கிற கேமுக்கு வந்தோம். ஸோ இது ஃபுல்லாக குழந்தைகளுக்கு தான். உள்ள பால் இருக்கும், குழந்தைங்க உள்ள விளையாட விட்டுறது. ஸோ அப்படியே பக்கத்தில் டம்ளர் கேம், பலூன் ஷூட்டிங் கேம் இருந்துச்சு. நாங்கள் இதில் வந்து டம்ளர் கேமில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் பால் த்ரோ பண்ணாங்க. 3வது பாலில் தான் ஃபுல்லாகவே நகர்ந்துச்சு. ஸோ அதுக்காக எதுவும் தரமாட்டேன்னாங்க. கடைசி நாங்கள் போராடி இந்த மாஸ்க் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து நிச்சய பரிசு அப்படின்ட்டு ஒரு ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் கலந்துடலான்னு நான் தான் கலந்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. மொத்தமாக 6 பால் கொடுப்பாங்க இந்த கேமில். நம்மளுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரில் போட்டுக்க வேண்டியதான். டோட்டலாக என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்தால கிஃப்ட்டு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து 15 வந்துருந்து. ஸோ அதுக்காக ஒரு பேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 90s கிட்ஸ் ஷாப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஃபுல்லாகவே நம்ம 90s கிட்ஸில் என்னெல்லாம் சாக்லேட் சாப்பிட்டோமோ எல்லா ஐட்டமும் இருந்தது. ஸோ ஒரு பேக்கெட்டும் 20 ருபீஸ் அப்படிங்கிற ரேட்டில் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ஐட்டமும் இருந்தது. சவு மிட்டாய், அப்புறம் ஜீரக மிட்டாய், கடலை மிட்டாய், அப்புறம் மம்மி டேடி மிட்டாய், எல்லா மிட்டாயுமே இருந்தது. அப்புறம் அது பக்கத்தில் வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பொரிக்கிறதுக்காக மசாலா ஐட்டங்கள் வித்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கான டாய்ஸ் ஷாப் இருந்தது. அப்புறம் கேர்ள்ஸுக்கான ஃபேன்சி ஐட்டம் ஷாப் ரெண்டுமே இருந்தது. நாங்கள் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு பாவு பஜ்ஜி, அப்புறம் ஒரு கோன் ஐஸ் ரெண்டுமே வாங்கி சாப்பிட்டோம். சோத்தை கொண்டாந்து வீடியோ எடுக்க மறந்தாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்தோம். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you guys.